இப்போ இருக்கிற யங் கிரிக்கெட்டர்ஸ்லாம் தோனி மேல எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்காங்க அப்படின்றது இந்த ஒரு விஷயத்துல இருந்தே தெரியுதுங்க. ஹர்ஷல் பட்டேல் பஞ்சாபுடைய பவுலர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா தோனி மேல அளவு கடந்த மரியாதை வச்சிருக்கேன், அதனால தாங்க அவரோட விக்கெட்டை எடுத்ததுக்கு அப்புறமா கூட ரொம்ப பெருசா நான் கொண்டாடலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா ஷேர் பண்ணியிருக்காரு. சிஎஸ்கேக்கும் பஞ்சாப்க்கும் நேற்று மேட்ச் நடந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே சூப்பராக வின் பண்ணோம். அண்ட் போன மேட்ச்ல பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட தோனியுடைய இன்னிங்ஸ் வந்து டக்குன்னு வந்த உடனே அவுட் ஆயிட்டு வெளில போயிட்டாருங்க, டக் அவுட் ஆயிட்டாரு. அவர் 0ல அவுட் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல, அதுவும் போல்ட் ஆயிட்டாரு. ஹர்ஷல் பட்டேல் தான் அந்த ஓவரை வீசினாரு. தோனியோட விக்கெட்டை எடுத்துட்டாரு அப்படின்னா எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணணும். ஆனால் மனுஷன் செம்ம சைலண்டா தாங்க இருந்தாரு. ஏன்னா தோனியோடைய விக்கெட் வந்து பஞ்சாப் டீமுக்கு ரொம்பவே முக்கியம். நேற்று மட்டும் தோனி ஒரு வேளை ஆடி இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா ஸ்கோர் வந்து 180+ போயிருக்கும். ஆனா நேற்று 20 ஓவர் முடிவில் 167 தான் நம்ம எடுத்திருந்தோம். மிகப்பெரிய ஒரு விக்கெட்டை எடுத்தோம். ஏன் சார் இவ்வளோ சைலண்டா இருந்தீங்க அப்படின்னு ஹர்ஷல் பட்டேல் கிட்ட கேட்கும்போது, ஏங்க தோனினா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அவர் மேல வந்து நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன், அதனால தாங்க அவரோட விக்கெட்டை வீழ்த்தியதுக்கு அப்புறமா கூட நான் ரொம்ப பெருசாலாம் செலிப்ரேட் பண்ணல அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. அவரை யாருக்குங்க பிடிக்காது? மஹிபாய் மேல எல்லாருக்குமே ஒரு மரியாதை இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற யங் கிரிக்கெட்டர்ஸ் பல பேர் தோனியை பயங்கரமா அட்மையர் பண்றாங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள் உங்களுக்காக பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. வெயில் ஒரு பக்கம் போட்டு தாக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ரொம்ப வித்தியாசமா யோசிச்சிருக்காரு. தமிழ்நாட்டுல வரலாறு காணாத வகையில இந்த வருஷம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் மே மாதம் அக்னி நட்சத்திரம், கத்திரி வெயில், இது எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. தென்காசி மாவட்டத்தில் 102 டிகிரி வெப்பத்துடைய தாக்கம் இருந்துட்டு வருது. வெப்பத்தை சமாளிக்கும் வகையிலும் தன்னுடைய ஆட்டோவில் பயணிக்கும் பயணிகளை பாதுகாக்கும் வகையிலையும் தென்காசியில் இருக்கிற ஒரு ஆட்டோ டிரைவர் ரொம்ப சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காரு. தென்காசி பக்கத்தில் குத்துக்கல் வலசையை சேர்ந்த ராஜசேகர் அப்படின்ற ஆட்டோ உரிமையாளர் தன்னுடைய ஆட்டோவுடைய மேல் பகுதியில் தென்னை ஓலையிலான 2 தட்டிகளை கொண்டு இப்படி ஆட்டோ மேல போட்டு சூப்பரான ஒரு ஐடியா பண்ணிருக்காரு. ஆட்டோல பயணிக்கிற பயணிகளை வெயில் வந்து தாக்க கூடாது அப்படின்றதுக்காக இப்படி ஒரு சூப்பரான ஐடியா யோசிச்சு பண்ணிருக்காரு. இந்த செயல் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ராஜசேகருடைய ஆட்டோவுக்கு பயணிகள் மத்தியில பெரும் வரவேற்பும் கிடைச்சிருக்கு. வெயிலுடைய தாக்கம் ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் யோசிக்க வைக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் இந்த விஷயத்தை பத்தி சோஷியல் மீடியாலையும் பேசிட்டு இருக்காங்க. மேலும் பல செய்திகள் உங்களுக்காக பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.